என் பெயர் காவ்யா. இது ஒரு ஜன்னல் திறந்த கதை. ஜன்னல்கள் பொதுவாக நமக்கு வெளி உலகைக் காட்டும் ஒரு பொருளாகத்தான் தெரியும். ஆனால் அந்த ஜன்னல்களுக்கு பின்னால் எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ மறைக்கப்பட்ட ஆசைகள், வெளியே சொல்ல முடியாத கதைகள் ஒளிந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிறிய ஜன்னல் மனிதர்களின் வாழ்க்கையை, அவர்களின் எண்ணங்களை எப்படி தலைகீழாக மாற்றும் என்பதற்கு என் வாழ்க்கையில் நடந்த, என் கண்முன்னே நடந்த இந்த சம்பவங்களே சாட்சி. எங்கள் வீடு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். நான், என் கல்லூரி படிக்கும் தம்பி, வேலைக்காரி என ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து வாழ்க்கை. எனக்கு படிப்பு, புத்தகம் என என் உலகம் சுருங்கிப் போயிருந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் இரவு எல்லாம் மாறியது. அன்று என் தம்பி கல்லூரி முடிந்து வர மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து புத்தகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கவனம் முழுவதும் அவன் ஏன் இன்னும் வரவில்லை என்பதில்தான் இருந்தது. காலிங் பெல் அடித்தது. கதவை திறந்தேன். அவன் உள்ளே வந்தான். சாதாரணமாக எதற்கெடுத்தாலும் என்னிடம் சண்டை போடும் அவன் அன்று ஏதோ ஒரு வித்தியாசமான மனநிலையில் இருந்தான். அவன் கண்கள் ஏதோ ஒரு போதையில் இருந்தது போல் தோன்றியது. ஏண்டா இவ்வளவு லேட் என்று கேட்டேன். கிளாஸ் ஒர்க் அதான் லேட் ஆயிடுச்சு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். ஆனால் எனக்கு தெரியும் அவன் பொய் சொல்கிறான் என்று. அவனுக்குள் ஏதோ ஒரு சலசலப்பு ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையில் அன்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? இது எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. அவன் தெருவில் நடந்து வரும்போது ஒரு வீட்டின் ஜன்னல் வழியே ஒரு காட்சியை கண்டிருக்கிறான். ஒரு அழகான பெண்ணும் அவளது காதலனும் அல்லது வேறு யாரோ தங்களை மறந்து தனிமையில் இருப்பதை அவன் அந்த ஜன்னல் வழியே திருட்டுத்தனமாக பார்த்திருக்கிறான். அவனுக்கு அது முதல் அனுபவம். அந்த காட்சி அவனுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஏதோ ஒரு மிருகத்தை, ஒரு அடக்க முடியாத ஆசையை தட்டி எழுப்பிவிட்டது. அந்த ஆசையோடுதான் அவனன்று வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறான். மறுநாள் காலை விடிந்தது. நான் ஹாலில் அமர்ந்திருந்தேன். வேலைக்காரி அக்கா வந்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டும் சமையல் வேலைகளை பார்த்து கொண்டும் இருந்தாள். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். தினமும் அவளை பார்க்கும் என் தம்பிக்கு அன்று அவள் வேறு மாதிரி தெரிந்திருக்கிறாள். நேற்றிரவு அந்த ஜன்னல் வழியே அவன் பார்த்த அந்த பெண்ணின் உருவம் இப்போது வேலைக்காரி அக்காவின் மீது படிந்து அவனை கிறுக்கனாக்கியது. திடீரென்று என் தம்பி அவளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவள் அருகே சென்றான். அவனது பார்வையும் அவன் நடந்து கொள்ளும் விதமும் எனக்கு ஏதோ விபரீதமாக பட்டது. எனக்கு படிக்கவே ஓடவில்லை. உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க என் கால்கள் தானாகவே சமையலறையை நோக்கி நடந்தன. சமையலறை கதவின் ஓரமாக ஒரு சிறிய இடைவெளி. அதுவும் ஒரு வகையான ஜன்னல்தானே. அந்த இடைவெளி வழியாக நான் உள்ளே பார்த்தேன். என் இதய துடிப்பு எனக்கே கேட்டது. என் தம்பியும் அந்த வேலைக்காரி அக்காவும் வரம்புகளை மீறி உலகை மறந்து அந்த சமையலறையிலேயே நெருக்கமாகிக் கொண்டிருந்தார்கள். என் தம்பியா இது? எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. முதலில் எனக்கு கோபம் வர வேண்டும் அல்லது அதிர்ச்சியில் நான் கத்தியிருக்க வேண்டும். ஆனால் மனித மனம் மிகவும் விசித்திரமானது. அந்த ஆபாசமான ஆனால் சுவாரஸ்யமான காட்சியை காண காண எனக்குள் ஒருவித சூடு பரவியது. என் கண்களை என்னால் அங்கிருந்து விலக்க முடியவில்லை. நான் இதுவரை அனுபவிக்காத ஒரு உணர்வு என்னை ஆட்கொண்டது. நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த நான் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து நகர முயன்றேன். அப்போது என் கைப்பட்டு அங்கிருந்த ஒரு பூந்தொட்டி கீழே விழுந்து உடைந்த சத்தம் கேட்டது. உள்ளே இருந்தவர்கள் திடுக்கிட்டு விலகினார்கள். நான் உடனே சுதாரித்துக் கொண்டு, வேலைக்காரி அக்கா, நீங்க வந்துட்டீங்களா? சரி, நீங்க வேலைய பாருங்க, நான் அப்புறம் வரேன் என்று ஒன்றுமே தெரியாதது போல் அங்கிருந்து வேகமாக நகர்ந்துவிட்டேன். ஆனால் என் மனம் நகரவில்லை. என் தம்பி செய்த அந்த காரியம், அவன் அனுபவித்த அந்த இன்பம் எனக்கும் வேண்டும் என்ற ஒரு வெறி எனக்குள் பிறந்தது. மனிதர்களுக்கு தொற்றிக்கொள்ளும் ஒரு விசித்திரமான வியாதி இது. ஒருவர் தப்பை இன்னொருவர் செய்யும்போது நாமும் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. சிறிது நேரத்தில் என் டியூஷன் மாஸ்டர் வந்தார். எனக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருந்தார். அவர் மிகவும் கண்டிப்பானவர். எப்போதுமே பாடத்தை தவிர வேற எதையும் பேச மாட்டார். நான் சோஃபாவில் அமர்ந்து புத்தகத்தை திறந்து வைத்திருந்தேன். ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துகள் எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லை. என் கண்முன்னே என் தம்பியும் அந்த வேலைக்காரியும் இருந்த காட்சி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. என் மாஸ்டர் பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்தேன். இன்று அவர் எனக்கு வெறும் ஆசிரியராக தெரியவில்லை. என் மனதுக்குள் புகுந்த அந்த ஆசை என் கண்களை மறைத்தது. நான் மெதுவாக அவர் பக்கம் நகர்ந்து அமர்ந்தேன். என் கை பட்டும் படாமலும் அவர் மீது உரசும்படி வைத்தேன். அவர் திடுக்கிட்டு விலகினார். காவ்யா, என்ன பண்ற? தள்ளி உட்காரு என்றார் கண்டிப்பான குரலில்.
ஏன் சார், பக்கத்துல உட்கார்ந்தா என்ன தப்பு? அப்போதானே எனக்கு நல்லா புரியும் என்று நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். என் குரலிலிருந்த நடுக்கமும் என் பார்வையிலிருந்த காமமும் அவரை என்னவோ செய்தது. அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றார். காவ்யா, இது சரியில்ல. நான் உனக்கு வாத்தியார், நீ எனக்கு ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி நடந்துக்காத என்றார் வாதாடினார். நான் விடுவதாக இல்லை. உங்களுக்கு பிடிக்கலையா சார், இல்ல நான் அழகா இல்லையா என்று கேட்டபடி இன்னும் நெருங்கினேன். எப்பேற்பட்ட ஆணும் ஒரு கட்டத்தில் சரிந்துதானே ஆக வேண்டும். அவரும் மனிதன்தானே. அந்த அறையின் தனிமையும் என் தீண்டல்களும் அவரது அத்தனை கட்டுப்பாடுகளையும் உடைத்தெறிந்தது. சரி, நீ சொன்னா நான் கிளம்புறேன் என்று அவர் எழுந்த முயற்றபோது நான் அவரை பிடித்து இழுத்தேன். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஹாலில் உள்ள சோஃபாவில் ஒரு மாணவிக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான அத்தனை எல்லைகளும் சுக்கு நூறாக உடைந்து சிதறின. எனக்கான உலகத்தை, எனக்கான இன்பத்தை நான் அடைந்துவிட்டேன் என்ற கர்வம் எனக்குள் இருந்தது. ஆனால் இங்குதான் விதியே ஒரு மிகப்பெரிய வலையை விரித்திருந்தது. நான் என் ஆசிரியருடன் தனிமையிலிருந்த அந்த நொடியை அந்த அறையிலிருந்த நான் வேறு யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைத்தேன். ஆனால் அங்கே ஒரு டிஜிட்டல் ஜன்னல் திறந்திருந்தது. ஆம், என் வீட்டிற்குள் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கேமராவின் இணைப்பு யாருடைய போனில் இருந்தது தெரியுமா? என் அலுவலகத்தில் எனக்கு மேலதிகாரியாக இருக்கும் மீரா என்பவளின் போனில். அவளுக்கு என் குடும்ப சொத்துகள் மீது ஒரு கண். எப்படி பார்த்தாலும் எங்கள் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், எங்களை மிரட்ட வேண்டும் என்பதற்காகவே எங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒருவன் மூலம் அந்த சிசிடிவி கேமராவை எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பொருத்தியிருந்தாள் மீரா. நான் என் ஆசிரியருடன் இருப்பதை அவள் தன் ஆபீஸ் கேபினில் அமர்ந்து தன் செல்போனில் ஒரு லைவ் வீடியோ பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில், ஆஹா, இந்த காவ்யா மாட்டிக்கொண்டாள், இந்த வீடியோவை வைத்து அவளை மிரட்டி சொத்து முழுவதையும் என் பெயருக்கு எழுதி வாங்கிக் கொள்கிறேன் என்றுதான் நினைத்தாள். ஆனால் நான் முன்னரே சொன்னது போல இந்த ஆசை என்பது ஒரு தொற்று நோய். அந்த வீடியோவில் என்னையும் என் மாஸ்டரையும் அவள் பார்க்க பார்க்க அவளது மிரட்டல் எண்ணம் மறைந்து அவளுக்குள்ளும் ஒரு காமத்தீ பற்றி கொண்டது. அவளால் சீட்டில் சரியாக உட்கார முடியவில்லை. போனை பார்த்தபடியே அவளுக்குள் அவள் உருகிக் கொண்டிருந்தாள். சரியாக அந்த நேரம் பார்த்து மீராவின் ஆபீஸ் பாஸ் அவள் கேபினுக்குள் வந்தார். அவர் ஒரு கண்டிப்பான அதிகாரி. மீரா, இது ஆபீஸ், நீ என்ன போன்ல படம் பார்த்துட்டு இருக்க என்று கோபமாக கேட்டார். சாதாரண நேரமாக இருந்தால் மீரா பயந்து நடுங்கியிருப்பாள். ஆனால் இப்போது அவள் வேறொரு உலகத்தில் இருந்தாள். அவள் மெதுவாக எழுந்து தன் பாஸிடம் சென்றாள். அந்த வீடியோவை அவருக்கு காட்டினாள். பாருங்க சார், எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு என்றாள் சிரிட்டுக்கொண்டே. பாஸ் அதிர்ச்சியடைந்தார். மீரா, இது என்ன இது? இதெல்லாம் இங்க எதுக்கு காட்டுற? என்ன மீறியா? சார், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாமளும் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா என்று அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். அந்த பாஸால் நம்ப முடியவில்லை. மீரா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது ஆபீஸ், இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா என்று அவர் கோபப்பட்டாலும் அவளது கவர்ச்சியான பார்வையும் அவள் காட்டிய அந்த வீடியோவும் அவருக்கும் ஒருவிதம் மயக்கத்தை கொடுத்தது. சார், ப்ளீஸ் சார், ரூம் புக் பண்ணலான்னு சொல்லாதீங்க. இப்பவே இந்த கேபினுக்குள்ளேயே நாம் ஆரம்பிக்கலாம் என்று மீரா தன் பாஸின் சட்டையை பிடித்தாள். அடுத்த நொடி அந்த கார்ப்பரேட் ஆபீஸ் கேபின் ஒரு தனிமையான ஸ்வர்க்கமாக மாறியது. மீராவும் அவளது பாஸும் அத்தனை ஆபீஸ் விதிகளையும் காற்றில் பறக்கவிட்டு அந்த அறையிலேயே நெருக்கமாகினார்கள். சிங்கிலி தொடர் முடிகிறதா? இல்லை. மீராவும் அவளது பாஸும் அப்படி இருப்பதை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அங்கும் ஒரு ஜன்னல் இருந்தது. ஆபீஸ் கேபினின் கண்ணாடி கதவிலிருந்த ஒரு சிறிய இடைவெளி. அந்த நேரம் பார்த்து அந்த ஆபீஸில் வேலை செய்யும் ஒரு பியூன் அங்கே காஃபி கொடுக்க வந்தான். உள்ளே நடக்கும் அந்த அதிர்ச்சியான அதே சமயம் சூடான காட்சியைக் கண்ட அவன் கண்களை விழிய வைத்து பார்த்தான். அவனுக்கு காஃபி கொடுப்பதை விட ஒரு பெரிய லாட்டரி அடித்தது போல சந்தோஷம். உடனே தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்தான். அந்த கண்ணாடி கதவின் இடைவெளி வழியாக தன் பாஸும் மீராவும் செய்யும் அத்தனை லீலைகளையும் வீடியோவாக ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். அவன் முகத்தில் ஒரு குரூரமான வெற்றி புன்னகை. ஒரு காலத்தில் தன்னை வேலை வாங்கிய பாஸை இப்போது அவன் கையில் பிடித்து விட்டான். இப்போது புரிகிறதா? இது ஒரு சிங்கிலி தொடர். என் தம்பி ஒரு ஜன்னல் வழியே பார்த்த ஒரு காட்சி. அது அவனை தூண்ட அவன் வேலைக்காரியுடன் இருப்பதை நான் ஒரு கதவின் இடுக்கு வழியே பார்த்தேன். அது என்னை தூண்ட நான் என் மாஸ்டருடன் இருந்தேன். அதை ஒரு கேமரா வழியாக பார்த்த மீரா தூண்டப்பட்டு தன் பாஸுடன் சேர்ந்தாள். அதை இப்போது அந்த பியூன் பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதர்களின் ஆசைகள் எப்போதும் அழிவதில்லை. அது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றிக்கொள்ளும் ஒரு தீ.
மூடிய கதவுகளுக்கு பின்னால் எல்லோரும் நல்லவர்கள்தான். ஆனால் அந்த கதவில் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தால் மனிதனின் உண்மையான முகமும் அவனது இருண்ட ஆசைகளும் வெளியே வந்துவிடும். என் கதையின் முதல் பகுதி இதுதான். இந்த ஒரு ஜன்னல் இன்னும் எத்தனை பேரின் வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது? அந்த பியூன் எடுத்த வீடியோ என்னவாகப் போகிறது என்பதை நினைத்தாலே எனக்கு இப்போதும் உடம்பு சிலிர்க்கிறது.